ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வடை தாங்க. இது நம்ம நார்மலாக செய்வோம் இல்லைங்களா, பருப்பு வடை, உளுந்த வடை அந்த மாதிரி இல்லாமல், அதாவது மசால் வடைலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் சோயா சங்க்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். நம்ம மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. இது வந்து குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி நான் கிரேவி செய்யறதுக்காக ஊற வச்சுருந்தேன். அது நிறைய மிச்சமாகிடுச்சு. அதில் தான் இந்த வடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ நான் ஊற வச்சுருந்த இந்த வடைக்கு தேவையான அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 100 கிராம் சோயா சங்க்ஸ் ஊற வச்சுருந்தா எவ்வளோ வருங்க, அந்த அளவுக்கு இது இருக்குது. இதுக்கு 1/4 கப் பொட்டுக்கடல சரியாக இருக்கும். இதை நல்லா நைஸாக அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி நாளே ஊற வச்சுதுங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருந்தேன். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை நல்லா அலசி எடுத்துட்டு 2-3 தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒட்டை பிழிஞ்சு எடுத்தால் தான் சோயா சங்க்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது அடுத்த நாள் வச்சு செஞ்சதுனால இது ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ சின்ன சின்ன சோயா சங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழுத்தும் போது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி சாஃப்டாக எழுந்தி வரும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, 7-8 பல் பூண்டு, இது கூட சின்ன சைஸ் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்சர் ஜாரோட அளவு பொறுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லை எல்லாத்தையும் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 2 தடவை சுற்றி எடுத்தாலே நம்ம குறைன்னு கிடச்சிரும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான மசாலா தாங்க சேர்த்துருக்கேன். பட்டை, சோம்பு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வேறு என்னென்ன ஸ்பைசஸ் தேவையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இதை நம்ம அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா கையிலேயே பெசரி விட்டு கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா உதிராக வரும் இல்லைங்களா, அந்த சோயா சங்க்ஸு வெங்காயம் எல்லாம் ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலாம் வந்து சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் தாங்க வெங்காயம் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே போல் இந்த சோயாவில் உப்பு காரம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். நம்ம ஸ்பைசஸ்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே கூட கல்லுப்பு சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தான் காமிச்சிருக்கேன். ஆனால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும் அப்படின்னு நினச்சிட்டு உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்தோம்னா தான் நல்லா பைண்ட் ஆகி வரும். இந்த மாவுலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, மாவு, சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். மாவு ரெடியான உடனேயே நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அது நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு 5-6 உருண்டை உருட்டிட்டு அந்த எண்ணெயில் போட்டுட்டு அடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். நான் இன்றைக்கி இது நல்லா உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கிட்டேன். வடை மாதிரியே வடை ஷேப்லேயே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து குட்டி குட்டி பால்ஸாக கூட உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மட்டன் கீமா உருண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான், ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகி வரும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வடை மாதிரியே தட்டி எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு பருப்பு வடை செய்வோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது இதை சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம போடும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது எண்ணெய் இழுக்காது. அதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இது பருப்பு வடைக்காகட்டும், மெதுவடை போடுவோம் இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி போடும்போது ஹை ஃப்ளேம்லையும் வேகும்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க வடை. இது எண்ணெயில் போட்ட உடனேயே கரண்டி வச்சு திருப்பக்கூடாதுங்க. அப்படி திருப்பிட்டோம்னாக்க எல்லாமே உதிர்ந்து வந்துடும். அதனால் 1 நிமிஷம் கழித்து தான் நம்ம இந்த வடையை திருப்பி விடணும். இப்போ 1 நிமிஷம் கழித்து வடை நல்லா திருப்ப வருதுங்க. நான் திருப்பிக்கிறேன். சப்போஸ் நமக்கு வடையில் கரண்டியில் படும்போதே உதிர்ந்துற மாதிரி வருது அப்படின்னாக்கா இன்னும் 1 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி போட்டுக்கலாம். உடனே வந்து திருப்பிட வேண்டாம். இந்த மாவுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துக்கணுங்க. நம்ம வெறும் பொட்டுக்கடலை மாவு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சோம்னாக்க அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக உதிர்ந்து வந்துடும். அதனால் அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ கூட சேர்த்துக்கலாம்.
இதே போல் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்து கூட நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் வச்சு ஏதாவது ரெசிபி செஞ்சுருந்தீங்கன்னா, அதாவது வடை மாதிரியோ இல்லை உருண்டை கீமா உருண்டை மாதிரி, இல்லை வெஜ் நகட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்டர்ஸ் ஐட்டம் ஏதாவது செஞ்சு நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இது 2 பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லா வடையும் எடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு உருளைக்கிழங்கு கூட இதை கூட மசிச்சுட்டு சின்ன சின்ன பாலாக போட்டு பொரிச்சு கொடுத்தோம்னாக்க பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சோயாவில் செஞ்சு பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு டைமாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஸ்மால் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் தான். பாய்.